14/1/2025 வின் 804க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. நீங்கள் கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நேற்று பாருங்கள், அக்ஷயா 685க்கு நம்ம என்ன கொடுத்தோம், ஆல் போர்டு 8 2 கொடுத்துருந்தோம், சப்போர்ட்டுக்கு 7 கொடுத்துருந்தோம், 8க்கு பவர் 3 கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் நம்பர் வந்துச்சுன்னா அதிகபட்சமாக அது உள்ளே வரும்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அந்த மாதிரி சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 பி போர்டுக்கு வந்துருச்சு. சரிங்களா, நம்ம ஆல் போர்டில் கொடுத்த நம்பர் எதுவுமே வரல. சரிங்களா, நம்ம போர்டு பிரகாரம் எடுத்த நம்பர் அவுட்டு. 8க்கு மட்டும் 3 பவரில் வந்திருக்குது, 1 6 பவரில் வந்திருக்கு. எல்லாமே பவர் நம்பர் ஆகிப்போச்சு. நம்ம பாருங்கள், கரெக்டாக 8 கொடுத்துருக்கோம், 8க்கு 3 பவர். சரிங்களா, 1 கொடுத்துருக்கோம் சி போர்டில், 1க்கு பவர் 6, 4 கொடுத்துருக்குறோம், 4க்கு பவர் 9. இப்படி தான் ரிசல்ட்டு வந்திருக்குது. சரிங்களா, பவரில் வந்திருக்குது. நமக்கு மிஷின் தோல்வி அடைஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். நம்ம கொடுத்துருக்க எல்லாமே பாருங்கள், எல்லாமே 8 1 3 6ங்கிற மாதிரி கணக்கு மிஸ் ஆகிருக்குது. சரிங்களா, மற்றபடி 9 இந்த நம்பர் தான் நம்ம எடுத்த நம்பர். பாக்ஸில் எடுத்த நம்பர் இது தான். நம்மளுக்கு பாக்ஸில் அப்படியே பவர் பண்ணியே தான் வந்திருக்கு. 9 மட்டும்தான் அப்படியே அடிச்சுக்கிறாங்க. 6ம் 3ம் பவரில் வந்திருக்குது. இந்த நம்பரு தான் எடுத்துருக்குறோம். ஆனால் இப்படி தான் டிஸ்ட் பண்ணி அடிக்கிறாங்க. அப்படியே டேரெக்டாக இந்த நம்பர் தான் வந்திருக்கணும். வந்திருந்தா இப்படி தான் வந்திருக்கணும். அது நம்பர் மாறி கூட வரலாம், இடம் மாறி கூட வரலாம். ஆனால் இந்த நம்பர் தான் வந்திருக்கணும். ஆனால் அப்படியே பவரில் தான் வந்திருக்கு. 2 நம்பர் பவர் பண்ணிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா, இதுதான் நமக்கு தோல்வின்னு அர்த்தம். நம்ம எடுக்கிறோம் ஒரு முயற்சி பண்ணி, ஆனாலும் அது இந்த மாதிரி போயிடுது. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். சரிங்களா, நாளைக்கு உண்டான கணிப்பில் பார்த்தீங்கன்னா வின்வின் கம்பெனி 804க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு. இதை ஏன் நம்ம அந்த பவர் நம்பர்லாம் அடிக்கடி சொல்லிக் கொடுக்குறோன்னா, இந்த மாதிரிலாம் கணிப்பில் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்கோங்க. அந்த மாதிரிலாம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்காக மட்டும்தான் சொல்கிறோம். சரிங்களா, ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு 1 7 வரணும். சரிங்களா, சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 9, 1க்கு 6 பவர், 7க்கு 2 பவர், 9க்கு 4 பவர். சப்போஸ் அந்த மிஷின் தோல்வி அடைஞ்சால் இது வரலாம். சரிங்களா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இதை வச்சு தான் நீங்கள் ஃபுல் வின்னிங் கெஸ்ஸிங் எடுக்கணும். அதை வச்சு தான் நம்மளும் எடுக்கிறோம் எப்போவுமே. சரி, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு அந்த 8 1 6 வருது. சரிங்களா, பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8 5ங்கிறது இருக்குது. பி போர்டில் 1 7ங்கிறது வருது. சி போர்டில் 2 0 வரணும். சரிங்களா, சப்போர்ட்டு வெளியில் 6 கொடுத்துருக்கோம், அது எங்கே வேணாலும் வரலாம். 6ஆம் நம்பர் நாளைக்கு ஆட்டத்தில் வரலாம். சரிங்களா, அப்படி தான் வருது. சப்போஸ் 6 வரலன்னா 1ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, 6 1 கண்டிப்பாக உள்ளே வரணும். அதேமாதிரி 0 5 வரணும், 7 2 வரணும். சரிங்களா, 8ங்கிறது கொஞ்சம் வரலாம், வாய்ப்பு இருக்குது. அப்படி சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா அதுக்கு பவர் நம்பர் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதை ஏன் சொல்கிறோம்னா, இதெல்லாம் உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்படி ஒன்று ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி ஒன்று இப்படி ஒன்று ப்ளே பண்ணால் அந்த நம்பர்கள் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வின்னிங் வந்துடும். அதுக்காக சொல்கிறேன் நான். சரிங்களா, ஏபிபிசியை பொறுத்த வரைக்கும் 50 45 48 72 20 86 93 07ன்னு கொடுத்துருக்கேன். 93ங்கிற நம்பர் திரும்பவும் நாளைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா பவர் பண்ணி அடிக்கலாம். 4 8 கொடுத்துருக்கேன், அதுக்கு தான். சரிங்களா, ஏன்னா இப்படி வரலன்னா அப்படி வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 72ங்கிறது 27 வரலாம், இல்லை 22 77 கூட மாறிடும். சரிங்களா, அந்த மாதிரி நம்பரும் வரணும். அதுக்கு தான் அதை கொடுத்துருக்கேன். 07 வரணும், இல்லை 2 0. ஆனால் 07 வரலாம், 7 0 வரலாம், அதேமாதிரி 2 0 வரலாம், 0 2 வரலாம். எப்படி வேணாலும் வரலாம். அந்த நம்பர் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். நீங்கள் எடுத்தீங்கன்னா, என்னுடைய கெஸ்ஸிங் எடுத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி வைங்க கண்டிப்பாக. அப்போ தான் வின்னிங் வரும். சரிங்களா, 50 05 45 54 48 84 அந்த மாதிரி ஒன்று, இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. ஆல் போர்டுக்கு ஏபி பிசி ஏசி எதுக்கு வேணாலும் வரலாம். அதேமாதிரி நாளைக்கு அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அப்படி வந்தால் 0 1 7 8 இந்த 4 நம்பர், இதில் இல்லாத நம்பர் 9ஆம் நம்பர். சரிங்களா, அந்த 9 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஏதோ ஒன்று டபுள்ஸ் அடிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அப்படி இல்லைன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிப்பாங்க. சரிங்களா, 0 5 1 6 7 2 8 3ங்கிற மாதிரி அடிக்கணும். அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி ஏதோ ஒன்று அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதை மட்டும் உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா அப்படி ப்ளே பண்ணிக்கோங்க. அதுக்காக சொல்கிறேன். அதிகபட்சமாக வர வேண்டிய நம்பர் இதுதான். அதனால தான் 9ஆம் நம்பர் கொடுக்கல. சப்போஸ் உங்கள் கணிப்பில் 9 இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா 9ஆம் நம்பர் கூட டபுள்ஸாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இல்லைன்னா 6ஆம் நம்பர் வரணும். சரிங்களா, 9 வரலன்னா 6ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். சரிங்களா, அதனால் சொல்லிக்கிறேன். 3 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் 0 62 580 500 0 72 711 645 815 866 இதுதான் நாளைக்கு வரக்கூடிய பேட்டர்ன்லேருந்து வர வேண்டிய நம்பர்கள். இதில் இருந்து கண்டிப்பாக 2 நம்பராவது பிசியில் உட்கார்ற மாதிரி தான் எடுத்துருக்கிறேன்.
பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஆனால் அது பாக்ஸாக கூட மாறலாம் சரிங்களா. அதனால் உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. நான் 8 செட்டு கொடுத்துட்டு பாக்ஸுன்னு சொன்னால் அதை யாரும் போடுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி போடாதீங்க. உங்கள் கணிப்பில் ஏதாவது நான் கொடுத்த நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதை மட்டும் எடுத்து கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதுக்காக மட்டும்தான் இதை கொடுக்குறோம். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. உங்களுடைய கணிப்புலேயும் எந்த நம்பர் வருது சி போர்டுங்கிறத பார்த்துட்டு நான் ஒரு நம்பரை கொடுப்பேன். நீங்களும் 3 நம்பர் வரலாம் சரிங்களா. மேலே இருக்க 2 நம்பர் கூட அதுக்கு உண்டான நம்பர் பவர் வரலாம். ஏ போர்டு எப்பவுமே சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் அந்த மாதிரி எடுக்கும்போது அதை கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் வச்சு நம்ம கொஞ்சம் செட் பண்ணி வைக்கணும். நானும் அப்படி தான் வச்சுருக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் பார்த்து வச்சிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. அவ்வளோதான். எப்பவுமே போர்டு நம்மளுக்கு எப்பவுமே கை கொடுக்கும், மிஸ் ஆகாது. ஒரு நேரம் போச்சுனாலும் அது பவரில் தான் போயிருக்குமே தவிர மற்றபடி மொத்தமாக போர்டு அவுட் ஆகாது. அதனால் நாளைக்கு கொடுக்குறது இதான் சரிங்களா. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த நம்பர்கள் கொஞ்சம் மாறி மாறி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு பேட்டர்னில். ஏன்னா இந்த மாதம் பூரா அப்படி தான் வரும். கொஞ்சம் மாறி மாறி தான் வரும். ஏன்னா ஒவ்வொரு மாதம் எல்லா மாதமும் கரெக்டாக நம்ம கொடுக்குற மாதிரி அடிக்க மாட்டாங்க. அதனால் பார்த்துக்கோங்க சரிங்களா. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.